பிக் பாஸ். பிக் பாஸ்க்குள்ள வந்து கானா வினோத் உள்ள என்ட்ரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையே மாறிருச்சு. எல்லாமே வந்து இதாயிட்டான். ஏற்கனவே வந்து கானா வினோத் உள்ள வந்தோனே பம்மிட்டான். தர்பூச வந்து பம்ம ஆரம்பிச்சுட்டான். தெரிஞ்சிருச்சு. இனிமே கானா வினோத் வந்தாருன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாப்புல. எல்லாமே வெளிய பார்த்துட்டு நிகழ்ச்சிய பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாப்புல. திவ்யாவுக்கு எவ்வளோ டார்ச்சர் குடுத்துருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டு இனிமே கானா வினோத்த வச்சு செஞ்சு விட்டுருவாப்புல தர்பூச. பார்க்கவே மாட்டாப்புல. ஏன்னா தர்பூச பத்தி கானா வினோத்த பத்தி ரொம்ப கேவலமாலாம் வெளிய பேசிட்டு வந்திருக்கான். கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க. அவன்லாம் நல்ல மனுஷன் கிடையாது. அவன்லாம் வந்து ஒரு மாரியான ஆளு. வெளிய வேஷம் போடுறான் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருந்தான். உண்மையிலேயே வந்து கானா வினோத்துக்கு வந்து ஒரு ரொம்ப இலகின மனசு, நல்ல மனசு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு தான் அந்த வலி, வேதனை எல்லாமே தெரியும். இவன போல வந்து பந்தா காட்டிட்டு, பாதி மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாரி இருந்துகிட்டு, இவன் பேசுறதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா? இவன் வந்து கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னான். கானா வினோத்துக்கு அதுக்கப்புறம் தான் ஓட்டு அதிகமாயிருச்சு. ஆனா கானா வினோத்துக்கு வெளிய தெரியாது. ஆனா அரோரா வந்து ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னால தான் கானா வினோத் வந்து கேம விட்டு வெளிய போனாரு. ஏன்னா வெளிய இருந்து உள்ள வரவங்க எல்லாருமே சொன்னாங்கல்ல. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அரோராக்கு வந்து ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீல். ₹18,00,000 நம்ம எடுத்துட்டு போயிருக்கலாம். நம்ம எடுக்கிறோம், எடுக்கிறோம்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தனால ஒரு வைப் ஆகி, டென்ஷன் ஆகி, ஒரு பதட்டத்துல கானா வினோத்த எடுத்துட்டு போயிட்டாப்ல. அப்படிங்கிற மாரி எல்லாருமே குற்றச்சாட்ட வைக்கும்போது, அது ஒரு ஃபீலிங்கா ஒரு என்னவோ தப்பு பண்ணிட்டோம். கானா வினோத் டைட்டில் அடிக்கக்கூடியவர ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்து அரோராக்கு இருந்துகிட்டே இருந்தது. அரோராவும் வந்து அத பத்தி கானா வினோத்திட்ட கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல அரோரா. நீ வந்து நல்லா தான் நீ வந்து உன்னுடைய கேம் விளையாண்ட நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து வெளிய வந்து கூட நான் விஜய் சேதுபதி சார்ட்ட கூட நான் பேசும்போது அததான் சொன்னேன். நானா என் மனசுக்கு அறிஞ்சு நானா பண்ண ஒரு விஷயம் தான். மத்தபடி வந்து நான் எந்த தப்புமே யாருமே பண்ணல. யாருமே என்னை தூண்டல. நானா எடுத்த முடிவு தான். என் டிசிஷன் தான். யாரையும் நான் குற்றச்சாட்டு சொல்லவே விரும்பல." அப்படிங்கிற மாரி அவரும் சொன்னாரு. அரோரா வந்து அப்பயும் அழுதாங்க. அப்பயும் அரோராட்ட வந்து கானா வினோத் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, "இங்க பார் நீ வந்து நான் வந்து ₹18,00,000 எடுத்துட்டேன்னு அழுவுறியா? இல்ல ₹18,00,000 இது போயிடுச்சே, நம்மள கை கழுவி விட்டு போயிருச்சே அப்படிங்கிற மாரி அழுவுறியா? என்னன்னே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சூழ்நிலையில இருந்து இறுக்கத்த வந்து அப்படியே தளர்த்தி விட்டாப்ல. அதான் கானா வினோத். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இவன் திவாகர் சொல்ற மாரி அவர் வந்து கானா வினோத் வந்து மத்தவங்கள மட்டப்படுத்திலாம் பேசினதே கிடையாது. உருவகேலி பண்ணதெல்லாம் கிடையாது. ஒரு காமெடி பண்ணுவாரு. அந்த காமெடி வந்து உருவகேலி அப்படின்னு சொல்லி இவன் உருவாக்க பார்த்தான். ஆனா அது கானா வினோத்திட்ட செல்ஃப் எடுக்கல. கானா வினோத் வந்து ஒரு நல்ல லெவல்ல தான் வெளிய வந்து ஒரு மாஸ காட்டிட்டு தான் உள்ள வந்திருக்கிறாப்ல. என்ன ஒரு விஷயம் வந்து கமருதீன், பாரு இவங்கலாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. 91 நாள் வந்து இந்த கேம்ல இருந்திருந்தாங்க. ஒருவேளை பாரு, கமருதீன் இதெல்லாம் வந்து உள்ள வந்திருக்கலாம். வந்தா கூட அவங்க வந்து வன்மத்த தான் கக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பிக் பாஸ் வந்து விடாது. எப்பயுமே ரெட் கார்டு குடுத்தா அவங்க ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி இருந்தாலும், அரோராக்கு வந்து கானா வினோத் வந்து ஒரு சப்போர்ட்டா பேசினாரு. சப்போர்ட்டா பேசும்போது, "நீ காரணமே இல்ல. நீ காரணமே கிடையாது. நீ ஏன் வருத்தப்படுற? நீ அழுவாத. நான் வந்து என்னுடைய இத வந்து நான் வெளிப்படுத்திட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே வெளிய இருந்து வீடியோ பார்த்தவங்க, கானா வினோத் வந்து வெளிய கூட விளக்கமா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரும்மா. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸ் வந்து இந்த இடத்துல குறும்புத்தனம் பண்றாங்க. என்ன காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா ரம்யாவ காட்டுறாங்க. தியானாவ காட்டுறாங்க. பிரவீன் ராஜ காட்டுறாங்க. இந்த 3 பேரும் தான் அடுப்படியில வந்து கானா வினோத்த குழப்பி விட்டது. இந்த அல்வா கிண்டும் போதே அவன் மைண்டையும் கிளறி விட்டாங்க. கானா வினோத் மைண்டையும் கிளறி விட்டாங்க. கிளறி விட்டு அவன வந்து பணத்த எடுக்க வச்சுட்டாங்க கானா வினோத்த. இல்லைன்னா அவர் வந்து அவ்வளோ தூரம் டெம்ப்ட் ஆயிருக்க மாட்டாரு. பணம் ஒரு மேட்டர் இல்ல அப்படின்னு நினைக்க முடியாது. பணம் அவருக்கு ரொம்ப தேவை. இந்த பணமே வந்து எனக்கு பல கோடிக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. இத வெளிய போய் சம்பாரிச்சுருவாரு. வெளிய அவருக்கான ஒரு மாஸ் இருக்குது. ஒரு கும்பல் இருக்குது. நல்ல ஒரு லெவல்ல வந்து பெரிய லெவல்ல அவருக்கு இனிமே ப்ரோகிராம் எல்லாமே அமையும். நல்ல லெவல்ல வந்து அவர் போவாரு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அவருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இவ்வளோ நாள் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைய குடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. கானா வினோத்த பொறுத்தவரைக்கும் வந்து அது ஒரு விஷயமே கிடையாது. 2வது இந்த திவாகர் பேசின ஒரு விஷயம். அவன் வந்து அர்ச்சனா கடந்த சீசன்ல வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்டா வந்து அர்ச்சனா வந்து நல்லா செயல்பட்டாங்க. அர்ச்சனா வந்து நல்லா செயல்பட்டு ஏன்னா அர்ச்சனாவ எல்லாருமே கார்னர் பண்ணாங்க. அர்ச்சனா எல்லாத்தையும் போல்டா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறமா திடீர்னு என்ன நெனச்சாங்களோ தெரியல. போல்டா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. பதிலுக்கு பதில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அழுவுறது தீர்வு கிடையாது பிரச்சனைக்கு. போல்டா அடிக்கிறது தான் தீர்வு. அடிச்சாங்க. 10 பேர் எதுக்குறியா? நான் தனியா நின்னு உங்கள சமாளிக்க முடியும். போடா! அப்படிங்கிற மாரி அடிச்சு எல்லாத்தையும் நவுத்தி எறிஞ்சாங்க. அந்த அந்த தைரியம் இருந்துச்சுல்ல, அந்த தைரியம் வந்து எல்லாத்துலயும் பேசப்பட்டது. அதே தைரியம் இப்போ திவ்யாவுக்கு இருக்கு. கானா வினோத் டைட்டில் அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருந்தது. கானா வினோத் தான் டைட்டில் வின்னரு.
ரன்னரா திவ்யா தான் வரக்கூடிய சூழ்நிலை. ஆனா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில கானா வினோத் வெளிய போயிட்டாரு அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து திவ்யா தான் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பத்தா தான் டைட்டில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசுறாங்க. இது வெளிய இருந்து பார்த்துட்டு வந்த திவாகருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் திவ்யா, திவ்யான்ட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். திவ்யா புடிச்சு நல்லா மிட் நைட் சண்டையில நல்லா வச்சு செஞ்சு விட்டுருச்சு. செஞ்சு விட்டோனே அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. இப்ப திவ்யா வந்து நெகட்டிவா காட்டணும். திவ்யா வந்து ஒண்ணுமே திறமையே கிடையாது அப்படின்னு சொல்லணும். இவன் யாரெல்லாம் திறமை இல்ல அப்படின்னு திவாகர் சொல்றானோ, அவங்கெல்லாம் வந்து நல்ல ஓட்டு நல்லா ஏறும். அது அவனுக்கே தெரியாது. மத்தவங்களுக்கு தெரியும். கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஓப்பனா பேசினவன், கானா வினோத்துக்கு ஓட்டு அதிகமாயிருச்சு. இவன் உள்ள வரும்போது கானா வினோத்துக்கு மக்கள் வந்து அதிக செல்வாக்க குடுத்துட்டாங்க. அதே மாரி தான் இப்ப திவ்யாவுக்கு வந்து நெகட்டிவிட்டிய பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யாக்கெல்லாம் திறமை கிடையாதுங்க. அர்ச்சனா அளவுக்கு திறமை கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு கலை அர்ச்சனா அவனும் பேசுறாங்க. அகோரியும் தர்பூஸும் பேசிட்டு இருக்குது. இந்த மாரி பேசுது. அர்ச்சனா லெவல் வேறங்க. அது வந்து பயங்கர திறமை. அதுட்ட வந்து பேசினா பாயிண்ட்டா பேசும். திவ்யாட்ட வந்து லொட லொடன்னு கத்துது. திவ்யாலாம் மோசம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது. அதுட்ட பேசினா அடுத்தவங்க பேசுறத கேட்கவே மாட்டேங்குது. அது பேசுறது தான் நம்ம கேட்டுட்டு வர மாரி இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பேசினா, இவன் பேசினதுக்கு என்ன ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஏதாவது பேசினானா? சோத்துல சாம்பார் ஊத்தலன்னு சொல்றான். 15 பேருக்கும் சாம்பார் ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னா, அத எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். எல்லாத்தையும் சாம்பார ஊத்தி நக்குனா அது என்ன இருக்கு அதுல? மத்தவனுக்கு சாம்பார் வேணுமா வேணாமா? மத்தவன் சாப்பிடணுமா வேணாமா? மத்தவனுக்கான ஒரு உணர்வு உன்ட்ட இருக்கா இல்லையா? மத்தவன் சாப்பிடணும் அப்படிங்கும்போது ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு போ. அத முடியாது அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்கான். 3 தோசை ஒருத்தவங்களுக்கு குடுத்தா, எனக்கு குடு இன்னும் 2 குடு எக்ஸ்ட்ரா குடு எனக்கு பசிக்குதுங்கிறான். என்னடா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தியா? விளையாட வந்தியா? என்ன வந்த? இருக்கிறத சாப்பிட்டு போய் தொலடா அப்படின்னா, அவன் இந்த சாப்பாடு விஷயம் நைட்டு 10 மணி ஆனாலும், 12 மணி ஆனாலும், லைட்டே ஆஃப் பண்ணாலும் உட்காந்து தின்னுட்டு தான் இருக்கிறான். ஒண்ணு திங்கிறான், இல்லைன்னா தூங்குறான். கொறட்ட விட்டு தூங்குறான். யார் நிம்மதியும் கெடுக்குறான். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா பின்னாடி சுத்திட்டு ஐ லவ் யூங்கிறான். பார்வ வந்து இப்ப என் தங்கச்சி இல்ல, இருந்துச்சுன்னா உன்னையெல்லாம் வச்சு கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். தங்கச்சியோட சேர்ந்து நீயும் போயிருக்க வேண்டியது தானடா? அப்படின்னு திவ்யா வந்து மோசமா தான் கேட்குது. வாய் உடனே போல்டா அடிக்குது. திவ்யா வந்து ரொம்ப பொறுத்து தான் போகுது. ஒவ்வொரு விஷயமும் பொறுத்து போகுது. ஒவ்வொரு இதுலயும் டீல் பண்றதுலயும் பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து கார்னர் பண்ணணும்னு நெனைக்கிறான். ஏன்னா, இவன் லவ்வ ஏத்துக்கலையாம் திவ்யா. அதனால திவ்யாவ வந்து மோசமா இவன் பேசுறது எதுவுமே மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. இவன் நெகட்டிவிட்டிய திவ்யா மேல பரப்ப இவன் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட்டா தான் இவன் செயல்படுறான். வெளிய திவ்யா வந்து பிஆர் டீம் எல்லாம் பயங்கரமா வச்சுட்டு வந்திருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னமும் வந்து பயங்கரமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றான். "அண்ணன் என்ன பிஆர் டீம் வச்சுட்டு வந்தேன்? ஒண்ணுமே கிடையாது அண்ணனுக்கு. அண்ணன் ஜெயிச்சு வரலையா? நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துகிட்டே இருந்தேன். எல்லாமே எல்லாமே சொன்னாங்க. 43வது நாள்ல வெளிய போயிட்டியே நீ. உன்னை யாரு வெளியேத்துனது? மக்கள் தானே வெளியேத்துனாங்க. அவ்வளவு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நபரு, பெரிய செலிபிரிட்டி நீ. உன்னைய வந்து ஏன் வெளியேத்தி விட்டாங்க? லூசு பயல! புரிஞ்சுக்கடா! நான் பெரிய ஆள் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி தெரியுமான்னு ஆதிரேட்ட குதிக்கிறான். எல்லாருக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து செலிபிரிட்டீஸ் தான். இங்க யாருமே சும்மா வந்து இது இல்ல. எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து தான் வந்திருக்கிறோம். நீ என்னவோ பெருசா இது மாரி பேசிட்டு இருக்கிற, பருப்பு மாரி அப்படிங்கிற மாரி அதிலேயே ஒரு கேள்விய கேட்டு விட்டுருச்சு. இப்ப கானா வினோத் உள்ள வந்திருக்கிறாரு. கண்டிப்பா இவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். ஏடா கூடம் நடக்கும். கண்டிப்பா பஞ்சாயத்து நாளைக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவை. இதுவரைக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணதுலயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மானிட்டேஷன் கிடைக்கிற அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நன்றி. வணக்கம்.